இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானத்துக்காக திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த காரியம் என்ன தெரியுமா? பிசாசானவன். நீங்க யோசிக்கலாம், இந்த பிசாசானவனை பற்றி நாங்கள் தியானிக்க வேண்டுமா இதனுடைய வார்த்தை பகுதியில் என்று? நிச்சயமாகவே தியானிக்க வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் அவனுடைய தந்திரங்களை அதிகமாய் பேசுகிறது, அவனுடைய திட்டங்களை பற்றி அதிகமாய் பேசுகிறது. எனவே நாம் இவற்றை தெளிவாக அறிந்திருந்தால்தான் நாம் அவனிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே இந்த நாளெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கிற இந்த பிசாசை குறித்து தான் இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த எபேசியர் புஸ்தகம் ஒரு அழகான ஒரு புஸ்தகம். இதை பவுல் எழுதியிருக்கிறார். எங்கே இருந்து, எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்றால் அது ஆச்சரியம். சிறைச்சாலையிலே இருந்து ஒரு கைதி என்ற அந்த சூழ்நிலையிலே இவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது அதை சொல்லுவார்கள் வேத ஆசிரியர்கள், வேதாகம வெளிப்பாட்டினுடைய மலை சிகரங்களில் ஒன்றுதான் இந்த எபேசியர் புஸ்தகம் என்று அழகாக அவர் அங்கே போதித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்துவும் அவருடைய திருச்சபையும். அதாவது என்ன நோக்கத்துக்காக இதை எழுதினார் என்று நீங்க பார்த்தா, விசுவாசிகள் ஜெபத்திலும் தேவனை பற்றிய வெளிப்படுத்தலிலும் நித்தியத்தை குறித்த அறிவிலும் வளரத்தக்கதாக இந்த பவுல் இந்த எபேசிய நிருபத்தை எழுதியிருக்கிறார். நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கிறிஸ்துவில் என்கின்ற இந்த எபேசியர் புஸ்தகத்துல மாத்திரம் 35 இடங்களிலே வருகிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்கிற சத்தியம் அதிகமாய் இந்த எபேசியர் புஸ்தகத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும், பிசாசை பற்றி நாங்கள் தியானிக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் அறிந்து கொள்ள வேண்டுமா? முதலாவது காரியம், பவுல் அங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்ப பவுல் அங்கே சொல்லுகிற காரியம், பிசாசுடைய தந்திரங்களை பவுல் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். இந்த வார்த்தையில இருந்து நாங்கள் இன்னும் ஒன்றை விளங்க முடிகிறது. பவுல் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த ஆதி சபையினர் கூட பிசாசை பற்றின தந்திரங்களை தெளிவாய் அறிந்து வைத்திருந்தார்கள். நாங்கள் பார்த்தால் 1 பேதுரு 5:8 சொல்கிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, இந்த பிசாசானவன் நம்மளை யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரியக்க, நாங்கள் அவனை பற்றியும் அவனுடைய தந்திரத்தை பற்றியும் தெரியாமல் இருந்தால் நாங்கள் அவனாலே வீழ்த்தப்படுவது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதாவது இப்ப நாங்கள் எதிரியே இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். எதிரியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு கொண்டிருப்பான். கடைசி கட்டத்தில் முழுவதும் அழியக்கு தான் தெரியும், ஐயோ நான் எதிரியை பற்றி நான் கவனம் இல்லாமல் விட்டு விட்டேனே. அது போலதான் பிசாசை பற்றிய ஒரு காரியங்களில் அதாவது ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு போய் விடும். ஆகவே பிசாசை பற்றி உள்ள தந்திரங்களை பற்றி பவுல் அறிந்திருந்தார், ஆதி சபையினர் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவன் கட்சிக்கிற சிங்க போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே அவனை பற்றி தியானிக்க வேண்டும், அவருடைய காரியங்களை நாங்கள் அறிந்து அவரிடமிருந்து விலக வேண்டும் என்பது மிக நிதர்சனமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட ஒருவர் கேட்கிறான்னு வச்சுக்கொள்வோம், அதாவது உங்களோட எதிரி யார்? உடனே நமக்கு யோசனை வரும், பக்கத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு எதிராய் காரியங்களை செய்கிறவர்கள், சண்டை பண்ணுகிறவர்கள், பழைய கோபத்திலே நடந்தவர்கள், இப்படி பல மனுஷர்கள் நமக்கு நினைவிலே வரலாம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் காண்பிக்கிற ஒரே ஒரு எதிரி யார் தெரியுமா? பிசாசானவன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்ப இன்றைக்கு நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் வாழ்கிற மனுஷனோடு அல்ல.
அதாவது மனுஷன் நமக்கு விரோதமாய் செயற்படலாம், நம்முடைய காரியங்களுக்கு விரோதமாய் அவன் வரலாம். ஆனாலும் அவனுக்கு பின்னால் இருந்து செயற்படுகிற எதிரி பிசாசானவன். ஆகவே நாம் மனிதர்களைத்தான் நாங்கள் எதிரிகளாய் நாங்கள் பார்க்கிறோம். பல நேரத்துல பிசாசு பயன்படுத்துகிற அம்புகளாகத்தான் அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர அவர்கள் எதுவும் இல்லை. ஆகவே நம்முடைய எதிரியானவன் பிசாசுதான் என்றதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு எதிரி என்ற உடனே நாங்கள் மனுஷர்களை யோசித்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் எதிரிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்களை சிறையுங்கள். ஏனென்றால் மனுஷன் நமக்கு எதிரி அல்ல. ஆகவே முதலாவது எதிரி என்றவன் பிசாசானவன். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே சபைகளிலே அதிகமாய் பிசாசானவன் எதிர்க்கிற காரியம் என்னவென்றால், ஒன்று இயேசு கிறிஸ்தவனுடைய கடைசி கால சம்பவங்கள், வருகை, கடைசி காலத்தில் நடக்க போற சம்பவங்கள், இதை குறித்து அநேகமாய் நாங்கள் தெரியாதபடிக்கு அவன் மறைத்து வைக்கிறார். இன்னும் ஒரு காரியம், தன்னை பற்றி அறிகிறதையும் பிசாசானவன் விரும்புகிறது இல்லை. நீங்க வடிவை நோட் பண்ணி பாருங்க. இன்றைக்கு சபைகளில பிசாசானவனை பற்றியும், இன்னும் என்றால் இரகசிய வருகைகள், 2ஆம் வருகை போன்ற காரியங்களை பற்றியும் அதிகமாய் பிரசங்கிக்கிறது குறைவாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆதி சபையிலே பார்த்தோம் என்றால் ஒரு வருடத்திலே 52 வாரங்கள், அதில் 48 வாரங்களுக்கு இயேசுவின் 2ஆம் வருகையை தானே பிரசங்கிப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் 2ஆம் வருகையின் பக்கத்தில் நிற்கிறோம். ஆனால் இதை குறித்து அநேகர் இன்றைக்கு பேச பயப்படுகிறார்கள். ஒரு போதகர் நான் 2ஆம் வருகையை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு முடிந்து கதைக்கிற பொழுது சொன்னார், தம்பி நீங்கள் இதை அதிகமாக பிரசங்கம் பண்ண வேண்டாம். ஏனென்றால் இந்த 2ஆம் வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஒன்று சீக்கிரத்தில் மரணித்து போகிறார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் பின்மாற்றமாய் போகிறார்கள். அன்றைக்கு நான் யோசித்த காரியம், இனி 2ஆம் வருகையை மட்டும்தான் நாங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் என்ன செய்ய முடியும்? இது வேதாகம சத்தியம். ஆகவே பிசாசானவனை பற்றியும் இயேசுவின் வருகையான காரியங்களை பற்றியும் அவன் பேசுவதை தடை பண்ணுகிறான். ஆனால் நிச்சயமாய் அதை பேசுகிற பொழுதுதான் நாம் அநேக காரியங்களை அறிந்து அவருக்காக நாங்கள் ஆயத்தப்பட முடியும். நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே, இந்த பிசாசு யார்? அதாவது வேதத்திலே 30க்கும் அதிகமான பெயர்கள் இவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது வஞ்சனைக்காரன், பிரபஞ்சத்தின் அதிபதி, சாத்தான், பேர்சபுல், பொல்லாங்கன், வஞ்சனைக்காரன், இப்படி அநேக பெயர்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாதவன். அநேக நேரத்தில் இந்த ஒன்றுமில்லாதவன் செய்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அவன் ஒரு எதிரியானவனாய்த்தான் அங்கே இருக்கிறான். அவருடைய நோக்கம் பொல்லாதவைகளாய்த்தான் இருக்கின்றது. அவருடைய சிந்தனை எப்பொழுதும் ஒரு மனுஷனை விழுங்குவதாகத்தான் இருக்கிறது. அவருடைய தீயதான குண இயல்புகளின் அடிப்படையில் பல பெயர்களை வேதாகமம் நமக்கு கூறுகிறது. நாங்கள் பார்க்கிற பொழுது இவன் எப்படி உருவானான்? அதாவது நாங்கள் வேதத்தை பார்க்கிற பொழுது பிசாசானனுடைய உருவாக்கத்தை பற்றி வேதாகமம் தெளிவாக பேசவே இல்லை. பிரியமானவர்களே, வேதாகமம் தெளிவாய் பேசவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதை தேவன் நமக்கு முழுமையாய் வெளிப்படுத்த சித்தமில்லை என்றே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் ஆழமாய் ஆராய போவது தேவையில்லாத காரியம். வேதாகமம் அவனுடைய உருவாக்கத்தை பற்றி அதிகமாய் பேசவில்லை, ஆனால் அவருடைய தந்திரங்களை பற்றி வேதாகமம் முழுவதும் பேசியிருக்கிறது. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் பிசாசானுடைய உருவாக்கத்தை பற்றி அதிகமாய் நாங்கள் அங்கே விளங்குவதோ அல்லது அறிந்து கொள்வதோ அதனுடைய விருப்பம் அல்ல. மாறாக அவருடைய தந்திரங்களை அறிந்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக, விருப்பமாக இருக்கிறது. நாங்கள் வேதத்திலே பார்ப்போம் என்றால் அவருடைய உருவாக்கத்தை பற்றி எசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு சுருக்கத்தை பார்த்தால், அவருடைய உருவாக்கத்தின் சுருக்கத்தை பார்த்தால், உலகத்தை படைத்த பொழுது தேவதூதர்களும் அங்கே படைக்கப்படுகிறார்கள். அதிலே ஒரு படைக்கப்பட்ட ஒரு கேருப் என்ற ஒரு தேவதூதன் தான் இந்த லூசிபர் என்கிறதான பிசாசானவர். இந்த லூசிபர் என்ன செய்கிறார்? ஒரு கட்டத்திலே தேவனுக்கு சமமாக தன்னை உயர்த்த முற்படுகிறார். அதாவது தேவனுக்கு எதிராக அல்லது தேவனுக்கு கிடைக்கிற எல்லாம் தனக்கு உண்டாக்கப்பட வேண்டும் என்று தேவனுக்கு எதிராகவே கலகம் பண்ணுகிறான். அப்படி கலகம் பண்ணுகிற பொழுது இவன் கீழே தள்ளப்பட்டான். இப்படி தள்ளப்படுகிற பொழுது ஒரு பங்கு தூதர்களோடு அவன் தள்ளப்பட்டான் என்று நாங்கள் அங்கே காண முடியும்.
பிரியமானவர்களே, உண்மையில கீழே தள்ளப்பட்டான் என்கிற பொழுது பலர் யோசிக்கிற காரியம் பூமிக்கு மேலே மட்டும்தான் கீழே என்று தள்ளப்பட்டான் என்று இல்லை. அதாவது பரலோகம் என்று இந்த வானமண்டலத்தையும் தாண்டி இருக்கிற காரியம். அப்ப கீழே என்கிற பொழுது வானமண்டலமும் அடங்கலாம், பூமியும் அடங்கலாம். எனவேதான் அங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். அப்ப பிசாசானவன் வான மண்டலங்களிலும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். எனவே அதை நாங்கள் விளங்க வேண்டும். பூமி என்று மட்டும் நாங்கள் அதை யோசிக்க கூடாது. ஆகவே கீழே தள்ளப்பட்டார். அப்ப கீழே என்பது பரலோகத்தை விட்டு என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆகவே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த லூசிபர் என்கின்ற இந்த பெயர் தமிழ் வேதாகமத்திலே எந்த இடத்திலுமே இல்லை. அப்ப நம்ம யோசிக்கலாம், அப்ப லூசிபர் என்ற பெயர் எங்கே இருந்து வந்தது? பிரியமானவர்களே, நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா எசாயா 14 ஒரு வார்த்தை வருகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று வருகிற இடத்துல அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய சொல்லுதான் லூசிபர். அப்ப அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி யாரை அடையாளப்படுத்துவது? லூசிபர் என்பவனை. எனவே நாங்கள் சுருக்கமாய் பார்த்தால் ஆரம்பத்தில் இவன் படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன், தேவனுக்கு எதிராய் கலகம் செய்தபடியினால் அது தேவனுடைய நாமத்துக்கு நிகராய் தன்னை உயர்த்த முற்பட்ட பொழுது அவனும் அவருடைய ஒரு பங்கு தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். இவனையே நாங்கள் சாத்தான், இல்லாவிட்டால் பிசாசு, இன்னுமாய் நாங்கள் பல பெயர்களிலே நாங்கள் அழைக்கிறோம். நாங்கள் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களை, இவன் உலக வரலாற்றிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் எல்லா காலகட்டத்திலும் மக்களை வஞ்சிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஆதாமு வாளை தன்னுடைய வஞ்சனினாலே வஞ்சித்து போட்டான். பாவம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. இயேசு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்தவர் சோதித்தார். அப்ப எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன காரியங்கள் அவன் மேக்சிமம் செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்து கொண்டுதான் அவன் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். இப்ப ஒரு கேள்வி, இன்றைக்கு பிசாசு இருக்கிறானா? இன்றைக்கு சில கிறிஸ்தவ பிரிவுகளுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோடு பிசாசானவன் இந்த உலகத்திலே இல்லை என்று யோசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு தவறான காரியம் அல்லது தவறான சிந்தனை. நீங்க உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அநேக படித்த போதகர்கள் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க கூட மாட்டார்கள். இன்றைக்கு பிசாசு இவனுக்குள்ளே இருக்கிறது, ஆகவே இதை நீங்க ஜெபித்து கலையுங்கள் என்று சொன்னா கூட நம்ப மாட்டார்கள். இன்றைக்கு பிசாசு பயன்படுத்துற ஒரு சிந்தனை என்ன தெரியுமா, அல்லது ஒரு திட்டம் என்ன தெரியுமா? தன்னுடைய இருப்பை தானே மறைக்கிறான். இன்றைக்கு அநேக அந்த போதகர்கள் இருக்கிறார்கள், பிசாசு பிடிக்கிறதே இல்லை, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை என்று யோசிக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பிசாசுகளை இயேசு கலைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் விளங்க வேண்டும், இப்ப பிசாசு இருக்கிறானா? இருக்கிறான். நாங்கள் ஒன்றை பார்த்தா, அனனியா சப்ரால் சம்பவம் அப்போஸ்தலர் 5 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 5 எழுதப்பட்டுள்ள இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு பரிசுத்த ஆவியானவர் சபையின் மீது பொழியப்பட்டு பின்னர் நடந்த ஒரு சம்பவம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் அவளுடைய இருதயத்தை ஏவினான் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரும் பிசாசானவன் இந்த உலகத்திலே இருக்கிறான் என்றதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப இப்ப இருக்கிறான் என்றால் நிச்சயமாக இருக்கிறான். இன்றைக்கு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். விசேஷமாய் தானே இல்லை என்று கூட வஞ்சிக்கிறார். ஒருவர் இன்றைக்கு பிசாசே இல்லை என்று சொல்கிறாரோ அவர் பிசாசால் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் பயப்பட தேவையில்லை. இது இப்பொழுது நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு அருகிலே கூட அவன் இருக்கலாம், உங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆகவே பிசாசு இப்ப இருக்கிறார். ஆகவே நாங்கள் இப்ப யோசனை வரலாம், இயேசு கிறிஸ்து தானே சிலுவையிலே ஜெயம் கொண்டார், ஆகவே எப்படி பிசாசு இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனை வரலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிசாசானவனையும் மரணத்தையும் பாதாளத்தையும் சிலுவையிலே ஜெயம் கொண்டாலும் பிசாசானவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இன்னும் கொஞ்ச காலம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இதனாலதான் இயேசு பிசாசு பிடித்த ஒருவரை கலைக்க வருகிற பொழுது பிசாசு கேட்குது, காலம் வரும் முன்னே ஏன் எங்கள்கிட்ட வந்தீர்? அப்ப பிசாசுக்கு தெரியும் தனக்கு ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே நான் தள்ளுண்டு நரகத்திலே போக போகிறேன் என்பது அவனுக்கு தெரியும்.
ஆகவே இயேசு மரணத்திலே அங்கே பிசாசை ஜெயம் கொண்டாலும் அவருடைய தீர்ப்பு தள்ளி போடப்பட்டிருக்கிறபடியினாலே இப்பொழுதும் அவன் கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான் என்றதை நாங்கள் விளங்க வேண்டும். இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி, அப்ப என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? இப்ப அவன் இப்பொழுது யாருடைய மனக்கண்கள் எல்லாம் குருடாக்கி நரகத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த காரியங்களை இந்த நாட்களில் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றால், வெளிப்படுத்தல் 20:10-11 வார்த்தை சொல்கிறது, இவர்கள் எல்லாரும் நரக அக்கினியிலே தள்ளப்பட்டு போனார்கள் என்று சொல்லி. ஆகவே இவனுடைய முடிவு நித்திய நரகத்தில் தள்ளப்பட போகிறான். ஆனால் இப்பொழுது அவன் கிரியை நடப்பிக்கும்படி அங்கே அவனுடைய ஆக்கினத்தை தள்ளி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே பிசாசு இப்ப இருக்கிறான், செயற்படுகிறான், வஞ்சிக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லவா, பிசாசு இப்ப ஆளுகை செய்கிறான் என்று. இன்றைக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய படித்தவர்கள், எவ்வளவு பெரிய ஞானிகள், எங்களை விட இன்றைக்கு எவ்வளவோ படித்த மனிதர்கள் வெறும் கல்லை போய் தேவன் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வணங்கி கொண்டிருக்கிற பொழுது சாமி, அந்த சாமி சிலை களவாடப்பட்டால் சிலை களவாடப்பட்டு விட்டது என்கிறார்கள். அப்ப இன்றைக்கும் பிசாசு மனக்கண்ணை குருடாக்கி இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறான் என்பதற்கான ஒரு உண்மை அல்லது ஒரு எடுத்துக்காட்டு, இன்றைக்கும் உலகத்திலே எவ்வளவோ படித்த மக்கள் ஒரு வெறும் கல்லையும் சிலையையும் போய் இவைதான் தேவன்கள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், தன் பக்கமாய் நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளங்களாய் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இது கடைசி நாட்கள் என்ற படியினால் இன்றைக்கு பிசாசுடைய காரியங்கள் அதிகமாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் செய்வினைகள், எங்கு பார்த்தாலும் பில்லி சூனியங்கள். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த நம்முடைய நாடுகளை விட மேற்கத்திய நாடுகளிலே கூட இந்த காரியங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி வெளிநாட்டில இருந்து எனக்கு போட்டோஸ் அனுப்பினார். தன்னுடைய வீட்டு வாசலில் செய்வினை காரியங்களை செய்துவிட்டு தனக்கு எதிரானவர்கள் போயிருக்கிறார்கள் என்று. சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு எங்கும் பிசாசை வைத்துக்கொண்டு அநேக காரியங்களை இன்றைக்கு பிசாசானவன் நடத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பொழுது அவன் எந்த வழியில எந்த ரூபத்திலே வந்தாலும் அவருடைய நோக்கம் ஒன்றுதான், திருடன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரா. இன்றைக்கு பலருக்கு தெரியாத ஒரு உண்மை, பிசாசை வைத்துக்கொண்டு இன்றைக்கு உலகத்திலே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், நான் பிசாசை வைத்து பிசாஸ் என்ற அந்த தேவதையை கூப்பிட்டு நான் அதனோடு உறவிலே இருந்தேன் என்று. ஒருவர் அங்கே சொல்கிறார், நான் பிசாசுடைய ராஜ்யத்தில் நான் அங்கே அவனோடு செயற்படுகிற பொழுது எனக்கு என்னெல்லாம் தேவையோ அவனிட்ட நான் பலி செலுத்தி கேட்கிற பொழுது அவையெல்லாம் எனக்கு தருகின்றன. இது சாத்தியமா என்று நீங்க பார்த்தா, மோசேன்ற காலத்துல மோசே செய்த அற்புதங்கள் போல மந்திரவாதிகளும் செய்தார்கள். இன்றைக்கும் அது நடக்குது. இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை செய்கிறார்கள், பிசாசை கொண்டு பிசாசையும் துரத்துகிறார்கள். இன்றைக்கு ஒரு பெய்யை துரத்த வேணுமெண்டா அவரிடம் போய் எப்படி நீங்க இதை செய்கிறீங்கன்னு ஆராய்ச்சி செய்கிற பொழுது சொன்ன காரியம், ஒன்றை துரத்த வேண்டும் என்றால் அதை விட மேலான பெரிதொன்றை நாங்கள் ஏவி விடுவோம். அப்ப இன்றைக்கு பிசாசு உலகம் முழுக்க பல வழிகளில் அவன் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லையா, உடனே அவனுக்கு எதிராக நாங்கள் பிசாசு ஏவி விடுகிறோம். இன்றைக்கு இந்த பிசாசானவன் எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவியை இப்பொழுது வந்து இந்த காரியத்தை செய், மாந்திரிகம் பண்ணுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு பிசாசு முழு உலகத்திலும் இருந்து அங்கே கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வாரான், நோய்களை பிசாசு கொண்டு வாரான், எல்லாம் இருந்தும் ஒரு மன நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை பிசாசு கொண்டு வாரான். இன்றைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க, இங்க பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தா செக் பண்ணி பாருங்க, எப்பெல்லாம் நீங்கள் செபிக்க போறீங்களோ அன்றைக்கு பல தடைகள் வரும். எப்பெல்லாம் வேதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும். எப்பெல்லாம் இங்க சபைக்கு போக ஆயத்தப்படுகிறீர்களோ தடைகளை கொண்டு வருவான். அப்ப தேவனோடு நெருங்குவதை அவன் தடுப்பான். அதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னத்தை தான் செய்தாலும் மன சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ்கிறீர்களா?
காரணம் என்ன தெரியுமா? பிசாசு உங்கள் மனக்கண்களையும் உங்கள் வாழ்க்கையையும் கட்டி வைத்திருக்கிறான். ஆகவே நாங்கள் இதிலிருந்து விடுதலையாக வேண்டியவளாக நாங்கள் இருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையுமே பிசாசு 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 என்று சொல்வதும் ஒரு வகை பிசாசுடைய தந்திரம். அதாவது குடும்பம் என்றால் பிரச்சனை வரலாம். ஆனால் வருகிற பிரச்சனை எல்லாமே பிசாசானவனால் தான் என்று முடிவு பண்ணிவிடக்கூடாது. தொடர்ச்சியாக பிரச்சனைகள், எந்ததான் வழிகள் இருந்தும் ஒரு வழியுமே இல்லாத நிலை என்றால் அங்கே பிசாசு கிரிய செய்கிறான் என்பது பொருள். பொருளாதார கஷ்டங்கள் வாழ்க்கையிலே வரும். ஆனால் என்னதான் தொழில் செய்தாலும், என்னதான் காரியங்களை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பணமே இல்லை, அங்கே பிசாசு சில வேளைகளில் அங்கே ஆதிக்கம் செலுத்தலாம். மனுஷனுக்கு நோய் வரலாம். வருகிற நோயெல்லாம் பிசாசு கொண்டு வந்தென்று தவறாய் யோசிக்க வேண்டாம். ஆனால் இதற்குமே அந்த மருந்துக்குமே கேட்காமல் தொடர்ச்சியாக நோய்கள், வைத்தியரால் கூட கண்டுபிடிக்கப்பட முடியாத நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் பிசாசு ஆளுகை செய்கிறான் என்பது பொருள். ஆகவே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக சமுதாயங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கங்களை, குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவன் இந்த பிசாசானவன். ஆகவே அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, இவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இவனுடைய நோக்கம் அல்லது முதலாவது தந்திரம் என்னவென்று சொன்னால், உங்களை குற்றம் சாட்டி கொண்டு இருப்பான். நீங்களும் பிறரை குற்றம் சாட்டி பேசுகிறதற்கு இவன் அங்கே ஏதுவாய் நடத்துவான். அதாவது நாங்கள் பாவம் செய்கிறோம், பாவிகள். இயேசு கிறிஸ்துவிடம் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற பொழுது அவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் நம்முடைய பாவங்களை ஆழ்கடலிலே போட்டு விடுகிறான் என்றா திரும்பவே நினைத்து பார்க்க மாட்டான். ஆனால் பிசாசானவனோ நாங்கள் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலும் இல்லை, நீ பாவி 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 என்று நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படி நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது நாம் திரும்பவும் அந்த பாவத்திலே போவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே நம்மை குற்றப்படுத்துவான். இது ஒரு வகை. இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் நீங்க சில மனிதர்களை பார்த்தா யாரையாவது குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர 100% ஒரு பூரண மனுஷன் யாருமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு பின்னால் நீங்கள் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று போனால் நிச்சயமாக குறை கண்டுபிடிக்கலாம். ஆகவே இன்றைக்கு அநேகர் ஒன்றிலையும் திருப்தி காண மாட்டார்கள். எல்லா காரியத்திலும் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா மனுஷர்களிடத்திலும் குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே இதுவும் ஒரு பிசாசானுடைய தந்திரம். ஆகவே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே பிசாசு நம்மை இருப்பான். அதனுடைய தந்திரம். அதாவது குற்றம் சாட்டி நம்மையும் பேச வைப்பான். நாங்கள் ஜோப் 21:11 பார்த்தோம்னா அங்கே என்ன செய்யணும்? குற்றம் சாட்டி பேசுகிறான் பிசாசானவன். எனவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பொய் என்று நம்ப வைப்பான். தேவனுடைய வார்த்தையை புரட்டுவான். தேவனுடைய வார்த்தையை திரிவுபடுத்துவான். பல கள்ள உபதேசங்களை அங்கே உருவாக்கி மக்களிடத்துக்கு அனுப்புகிறான். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்குள்ளதான் ஏராளமான சபை பிரிவுகள். இன்றைக்கு எந்த சபை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. படிக்கு போதனைகள். காரணம் என்ன? பிசாசானவன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுள்ளதான் போராட்டம். அநேக புதிய புதிய உபதேசங்களை உண்டாக்கி மக்களிடத்துக்கு அனுப்பி வஞ்சிக்கிறான். இன்றைக்கு பார்த்தா அநேகமாக செழிப்பின் உபதேசங்கள், இயேசு மட்டும் இயக்கங்கள், இப்படி அநேக புரட்டு உபதேசங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அங்கே பரவலாய் காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவன் வேத வார்த்தையை திரிவுபடுத்துவான். நீங்க இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் வேத வார்த்தையை சங்கீதம் 91 எடுக்கிறான். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உமது பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர்கள் உம்மை தாங்கிக் கொண்டு செல்வார்கள். இவன் எப்படி புரட்டுகிறான்? நீர் மேலே இருந்து கீழே குதியும், அப்பொழுது தூதர்கள் உம்மை காலில் அங்கே கால் விழுந்து விடாதபடிக்கு உம்மை கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள், கால் மோதி விடாதபடிக்கு. ஆகவே யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கொஞ்சம் உண்மையும் எடுத்து தன்னுடைய பொய்யையும் எடுத்து கலக்கிறான். இன்றைக்கு ஒரு புதிதான ஒரு புரட்டு வேத உபதேசத்தை கொண்டு வருகிறவர் வேறொரு புத்தகத்தோடு வாரதில்லை, பைபிளோடு தான் வாரார். இதுல இருந்தான் வசனத்தை காட்டுகிறார். அதுதான் பிசாசுடைய வஞ்சனை. எனவே பிசாசு வேதத்தை திரிவுபடுத்துகிறான். அடுத்த காரியம், வேதத்தை அவன் பொய் என்று நம்ப வைக்கிறான்.
அது பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவா என்பது தேவனுடைய காரியம், தேவன் சொன்ன நியமம். ஆனா இவன் வந்து என்ன சொன்னான், இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவது இல்லை. அப்ப வேதத்தை இன்றைக்கு அவனுடைய தந்திரமாய் ஒன்றாய் இருக்கிற காரியம், வேதத்தை பொய் என்று நம்ப வைக்கிறான், வேதத்தை புரட்டுகிறான், வேதத்தை அங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல கள்ள உபதேசங்களை உருவாக்கி வேதத்தில் இருந்தவன் அனுப்புகிறான். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்களாய் இருக்கின்றன. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இன்றைக்கு பிசாசானவன் மக்களை வஞ்சிக்க செய்து கொண்டே இருக்கிறான். மற்ற 24 சொல்றது, முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களை அவன் செய்வான். ஒரு அம்மா தன்னுடைய மகன் சிறைச்சாலையிலே இருக்கிறார் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அம்மா அங்கே சொன்ன வார்த்தை என்னவென்றால், எனக்கு திரும்ப திரும்ப வருகிற வார்த்தை, அதாவது இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை. அப்ப அந்த அம்மா சொல்லுறா, இப்படி எனக்கு திரும்ப திரும்ப கடவுள் பேசுகிறார், ஆகவே இனி நான் ஜெயிலுக்கு போன மகனை நான் காண மாட்டேன், எனவே நான் தற்கொலை செய்து சாக முயற்சி செய்தேன், அதுல இருந்து தப்பி விட்டு திரும்ப நான் சாக போகிறேன் என்றா தேவனே சொல்லிவிட்டார், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை, ஆகவே என்னுடைய மகன் இனிமேல் காண்பதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த தாயாருக்கா ஜெபிக்கிற பொழுது சொன்ன காரியம், தேவன் உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? இதை பிசாசானவனே இந்த வசனத்து கூட இந்த தாயாரை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார். நான் சொன்னேன், இது தேவன் பேசவில்லை, சீக்கிரத்திலே மனம் திரும்பினவராய் உங்கள் மகன் வருவார், அவர் வந்து உங்களோட இருப்பார். இப்பொழுது அந்த மகனை திரும்பி வந்து அவர் மனம் திரும்பி நல்லபடியாக அவள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு அந்த வசனம் அந்த தாயாரு கிரியை பண்ணியிருந்தால் அந்த தாயார் தற்கொலைக்கு தான் போயிருப்பார். அப்ப எங்கோ பேசப்பட்ட வசனம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்களா பிசாசானவனாலே. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனத்தை கொண்டு நம்மை அவன் வேறு திசையில திருப்ப கூட அவன் வல்லவனாயிருக்கிறான். மூன்றாவது தந்திரமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒளியின் தூதனாக வந்து கூட அவன் வஞ்சிப்பான் என்று 2 கொரிந்தியர் 11:14 சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறது என்ன தெரியுமா? பிசாசண்ட உடனே கருப்புருவத்தோடையும் வெள்ள உருவத்தோடையும் முன்னால வந்து நின்று, நீ இயேசுவை நம்பாத, நீ என்னட்ட வா என்று கூப்பிடுவாண்டு. அதுதான் இல்லை. அப்படி கூப்பிட்டா யாருமே போக மாட்டார்கள். இன்றைக்கு அதிகமாய் அவன் பயன்படுத்துகிற தந்திரம் என்ன தெரியுமா? ஒளியின் தூதனின் வேஷத்தை கூட அவன் தரிப்பான். சில வேளைகளில் ஊழியக்காரர்கள் போல கூட அவன் வஞ்சிப்பான் வந்து. சில வேளைகளில் பல வேளைகளில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய பெரிய புகழ் பெற்ற ஊழியக்காரர்களை இந்த நாட்களில் பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அப்படியானவர்களை வஞ்சிக்கிற பொழுது அவர்களை நம்பி இருக்கிற கூட்டத்தையும் தன் பக்கமாக இழக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ வேத புரட்டு புகழ்பெற்ற ஊழியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தமிழ் ஊழியர்கள் விசேஷமா இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு நாளும் புகழ்பெற்ற ஊழியர்களை பார்க்காமல் இயேசுவை மாத்திரமே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசினுடைய தந்திரத்தில் அகப்படாதபடிக்கு நம்மை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். 4வது காரியம் என்னவென்றால், ரோமர் 16:12-13 சொல்லப்படுகிறது போல, இன்றைக்கு மக்களினுடைய மனக்கண்களை குருடாக்கி சிலைகளை வணங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இயேசு அந்த எருசலேமுக்கு பவனியா போகிக்க எல்லாரும் வந்து ஓசன்னாண்டு அங்கே பாடுகிறார்கள். அப்பொழுது பரிசேயர் வந்து சொல்லுகிறார்கள், இவர்களை அதட்டி விடும், ஓசன்னாண்டு உம்மை தேவன் என்று புகழுகிறார்கள் என்று. அப்பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, கல்லுக்கு கூட தெரியும் இயேசுதான் தேவன் என்று. ஆனா இன்றைக்கு மனுஷன் அந்த கல்லை போய் வணங்கி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதை நீங்க ஒரு மேல நீங்க சிலை வணக்கங்களுடையவர்கள் இதை பார்க்கிற பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனா கொஞ்சம் நிதானியுங்கள். உங்களுடைய நன்மைக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். சிலைகள் உங்களை ஒரு நாளும் ரட்சிக்காது. வானத்திலெங்கும் பூமியிலெங்கும் அவருடைய நாமம், இயேசு என்ற நாமம்தான் ரட்சிக்க வல்லதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் விளங்க வேண்டியது, இன்றைக்கு மனக்கண்களை எப்படி குருடாக்குகிறான். எவ்வளவோ படித்தவர்கள் முதல் சொன்னது போல இன்றைக்கு சிலைக்கு முன்னால் போய் நின்று வணங்குகிறார்கள். இந்த சிலை என்னை காப்பாற்றும் என்று சிந்திக்கிறார்கள். முட்டாள்தனம் பிரியமானவர்களே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை விட இந்த கல்லுத்தான் கடவுள் என்று போய் வணங்குறவனுடைய நிலைமை மிக மிக பாரதூரமாயிருக்கிறது. ஆனால் கல்லுக்கு தெரியும் இயேசுதான் தேவன் என்று. என்றால் படைத்தவர் அவர், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதல்லவா. நீங்க பார்த்தா பிசாசு பிடிச்சோண்ட இயேசு போய்க்க பிசாசு கேட்குது, ஆண்டவரே, தேவனுடைய குமாரனே,
உமக்கு என்ன இங்கு வேலை? அப்ப பிசாசுக்கு தெரியும் இயேசுதான் தேவன் என்று. அவனுடைய வஞ்சனையை பாருங்க. அவனுக்கு தெரியும் இயேசு தேவன் என்று. ஆனால் இயேசு தேவன் என்று மக்கள் அறியாதபடிக்கு மக்களின் மனக்கண்களை குருடாக்குகிறான். ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே கல்லுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் இயேசுதான் தேவன் என்று. ஆனால் மக்கள் அறியாமல் அவற்றை வணங்கும்படி, தங்களை வணங்கும்படி அவைகள் தங்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றன. 5வது காரியம் என்னவென்றா, அவனுடைய தந்திரம் தேவ ஜனங்களை, அதாவது விசுவாசிகளை, ஊழியர்களை கெடுப்பான், பலவீனப்படுத்துவான். 2 கொரிந்தியர் 12:7 நாங்கள் பார்ப்போம் என்றால் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தா அநேக விசுவாசியர், ஊழியக்காரர்கள் உட்பட வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், பலவீனப்பட்டு போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பிசாசு அவர்களை அழித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அனுபவம், சபை ஆரம்பிக்கும்படி தேவன் பேசின பொழுது தொடர்ச்சியாக பல விபத்துக்களை சந்திக்க ஏற்பட்டது, நேரிட்டது. அப்பொழுது நாம் விளங்கி கொண்ட காரியம், தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்வதற்காக தடைகளை பிசாசு உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆகவே தேவனுடைய காரியத்துக்காய் கீழ்ப்படிந்து நீங்கள் தொடங்குகிற பொழுது பிசாசு பல பலவீனங்களை, போராட்டங்களை நிச்சயம் கொண்டு வருவான். ஆனால் உலகத்தில் இருக்கிறவரை விட நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அடுத்த அவனுடைய தந்திரமான காரியம் என்னவென்றால், பாவம் செய்ய தூண்டுவான். பல நேரத்தில் இச்சைகளை கொண்டு வந்து சிந்தனையிலே போடுவான். நீங்க விளங்கி கொள்ள வேண்டும், ஒரு மனுஷனை பிசாசு விழுத்த வேண்டும் என்றால் முதலாவது எங்க தெரியுமா பொதுவாய் தாக்குகிறான்? சிந்தனையில. இப்ப ஒருவருக்கு சிந்தனையில ஒரு காரியம் வராம ஒருவர் ஒரு பேச்சரப்பாவும் செய்ய மாட்டார். முதலாவது இச்சையை தூண்டுவார். ஆகவே இன்றைக்கு பாவம் செய்ய மக்களை தூண்டுவது அவருடைய மிகப்பெரிய தந்திரம். எந்த இடத்துல நமக்கு பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்து கூட அவன் தூண்டுவான். ஆகவே இந்த தந்திரத்தை இப்படித்தான் தூண்டுவான்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கு என்னென்ன காரியத்தில் பலவீனமோ, ஒரு சிலருக்கு பணமாயிருக்கலாம், ஒரு சிலருக்கு பெண்களாயிருக்கலாம், ஒரு சிலருக்கு வேறு உலக செல்வங்களாயிருக்கலாம். இந்த பலவீனமோ அந்த பலவீனத்தில் இருந்து அவன் தாக்கத்தை கொடுப்பான். நீங்க பாத்தீங்கன்னா 1 நாளாகமத்துல 21 பார்த்தா தாவீதை கணக்கெடுக்கும்படி பிசாசு ஏவினான் இருக்கிறது. அந்த பெரிய ராஜா தேவனோடு நெருக்கமா இருந்தவர். ஆனா பிசாசு ஏவினான், கணக்கெடு நீ. அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்தால் நம்மை குழப்புவதற்கு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் போதும், நல்லா இருப்போம். ஆனா பெருமை அங்கே படாரண்டு பிசாசு கொண்டு வந்து போடுவான். நீதான் பெரியவன், நீதான் சிறந்தவன். ஆகவே பிரியமானவர்களே, எந்த வழியில இந்த பிசாசானவன் நம்மை பாவம் செய்ய தூண்டாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் இன்றைக்கு அவனுடைய தந்திரங்களை பார்த்தால், நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலும் பிறரையும் குற்றம் சாட்டி பேச வைக்கிறான். 2வது, அவனுடைய வார்த்தையை பொய் என்று நம்ப வைக்கிறான், புரட்டுகிறான், பல கள்ள உபதேசங்களை அதிலிருந்து உருவாக்கி அனுப்புகிறான். இன்னுமாய் ஒளியின் தூதனின் வேஷத்தை கூட தரித்து வஞ்சிக்கிறான். மக்களின் மனக்கண்களை குருடாக்கி சிலைகளை வணங்க வைக்கிறான். தேவ ஜனங்களை, ஊழியர்களை கெடுக்கிறான், பலவீனப்படுத்துகிறான். இன்னுமாய் பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறான். இவை எல்லாம் பொதுவாய் பார்க்கக்கூடிய தந்திரங்கள். இதைவிட ஏராளமான தந்திரங்கள் வேதத்தில் இருக்கின்றன. நீங்கள் வேதத்தை படிக்கிற பொழுது விளங்கிக் கொள்ள முடியும். இவை பொதுவான முக்கியமான தந்திரங்கள். இதைவிட அநேக தந்திரங்கள் வேதத்தில் இருக்கின்றன. எனவே அவன் தந்திரம் மிக்கவன். சர்ப்பமானது எல்லாவற்றிலும் விட தந்திரம் மிக்கதாயிருந்தது. ஆகவே இந்த தந்திரமான காரியம் ஏனென்றா, தான் ஒரு மனுஷனை விழுங்குவதற்காக, கொல்லவும் அழிக்கவும் என்று திருடன் வேறொன்றுக்கும் வரான். ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இறுதியாக பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இந்த பிசாசானவரை, இல்லாவிட்டு அந்த சாத்தானை எப்படி ஜெயிக்கலாம்? முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நமக்கு, நம்முடைய வார்த்தைக்கு பிசாசானவன் கீழ்ப்படுகிறதான அதிகாரத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவை கூடாய் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிசாசு பிடித்தவன் போய் விசுவாசத்தோடு ஒருவர் போய் இந்த பிசாசே இயேசுவின் நாமத்தினால் இவனை விட்டு போகின்றால் அது போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வார்த்தைக்கு பிசாசு என்ன செய்கிறது? அடிபணிகிறது. லூக்கா 10:17 பார்த்தீங்கன்னா, அங்கே மக்கள் வந்து இயேசுவோட சொல்றாங்க, உம்முடைய நாமத்தை சொல்ல பிசாசு எல்லாம் கீழ்ப்படுகிறது ஆண்டவரே.
அப்ப இன்றைக்கு நீங்க எப்படி ஜெயிக்கலாம்ன்றா, பிசாசு உங்களுடைய தொடர்ச்சியாய் போராடி கொண்டிருக்கிறானா, இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுக்கு கட்டளையிடுங்கள். என் வாழ்க்கையிலே இனி நான் மோசம் போக்காதபடிக்கு, என் வாழ்க்கையிலே அங்கே கொலைகளையும் அங்கே விழுங்கல்களையும் செய்யாதபடிக்கு நான் உன்னை அங்கே இயேசுவின் நாமத்தினாலே தள்ளி போடுகிறேன், அல்லது இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த அதிகாரத்துக்கு அவைகள் கீழ்ப்படியும். ஆகவே முதலாவது நாங்கள் இப்படி ஜெயிக்கலாம் என்று சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அதிகாரத்தின் மூலம். ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போகிற பொழுது எத்தனையோ காரியங்களை சொல்கிறார்கள், பிசாசு எல்லாம் அங்கே அலங்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இயேசு இயேசு என்று சொல்லுகிற பொழுது அந்த பிசாசு சொல்லுகிறது, ஐயோ அதை மட்டும் சொல்ல வேண்டாம், கண்ணால் கண்ட காரியம். அப்போ நான் ரட்சிக்கப்பட ஆரம்ப நாட்கள் அப்போ நான் யோசித்தேன், ஏன் இயேசுன்ற பேரை மட்டும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறான், வேறு என்னத்தை சொன்னாலும் ஒன்றும் சொல்லலையே. அப்போதான் நான் விசுவாசி மன்னும் அதிகமானது, இயேசுன்ற நாமமே பிசாசுகள் கூட அஞ்சி நடுங்குகிற நாமம். அந்த நாமந்தான் பிசாசின் கட்டில இருந்தே, மரணத்தில் பாதாளத்தில் இருந்தே நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள நாமம் இயேசு என்ற நாமம். வானத்திலெங்கும் பூமியிலெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கட்டளையிடப்படவில்லை. எனவே நமக்கு தேவன் இயேசு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீங்கள் அதிகாரத்தோடு பிசாசுக்கு கட்டளையிடுகிற பொழுது அவைகள் கீழ்ப்படிந்தே ஆகும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், லூக்கா 10:19 சொல்கிறது, பிசாசானவன் நம்மை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது என்று. எனவே பிசாசானவன் நம்மை சேதப்படுத்த முடியாது என்ற விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அப்ப ஒன்றை விளங்க வேண்டும், ஆயுதமே எங்களுக்கு உருவாக்கப்படாதா? இல்ல, உருவாக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பல கண்ணிகளை கொண்டு வருவான், இது நிச்சயம். ஆனாலும் அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதுதான் சத்தியம். உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்வார்கள். நான் எல்லாம் மரணிக்கும்படியாய் அநேகர் அங்கே செய்வினை காரியங்களை செய்தார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கும் கிருபையாய் வைத்திருக்கிறார், ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. ஆனால் போராட்டங்கள் வந்தன. இது போலதான் நாங்கள் பார்க்கிற பொழுது பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கொண்டு வருவான். அநேக மனுஷர்கள் பிசாசை கொண்டு அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியம் சேதப்படாதபடிக்கு தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். ஆமென். ஆகவே பிசாசானவனால் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்த முடியாது என்ற அசைக்க முடியாத விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பிசாசை எப்படி ஜெயிக்கலாம் என்றால், வேத வசனமாகிய பட்டயத்தை கொண்டு நாங்கள் ஜெயிக்க முடியும். மத்தேயு 4:1-11 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கிறான். இயேசு எப்படி ஜெயிக்கிறார் தெரியுமா? வார்த்தை என்ற பட்டயத்தின் மூலம். ஆகவே இன்றைக்கு ஒரு யுத்தத்துக்கு போகிற மனுஷர் எப்படி ஒரு ஆயுதத்தோடு போவாரோ, இன்றைக்கு நம்முடைய யுத்தம் யாரோடு? கண்ணுக்கு தெரியாத பிசாசானவனோடு. அப்ப அவனுக்கான ஒரு ஆயுதம் என்ன? பட்டயம், நம்முடைய வேத வார்த்தை. ஆகவே வேத வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்க பிசாசு உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அவன் ஓட்டம் படைப்பான். நான்காவது காரியம் என்னவென்று சொன்னால், எப்படி நாங்கள் பிசாசை ஜெயிக்கலாம் என்றால், எபேசியர் 4:27 சொல்கிறதே, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப சில பேர் யோசிக்கலாம், பிசாசு வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள் இடமா விட்டு இருக்கிறோம். இல்லை, நம்முடைய இருதயத்திலே, சிந்தனையிலே, வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறோம். எப்படி? அதாவது இந்த எபேசியர் 4:27 முன் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறது முன்புதான் உங்கள் கோபம் தனிய கடவது. ஆகவே கோபம் வருவது என்பது பாவம் என்று வேதத்தில் இல்லை. ஆனால் கோபம் கொண்டு பாவம் செய்வது பாவம், கோபத்தை நீடித்து கொண்டு போவதும் பாவம். என்ற சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக கோபம் தனிய கடவது. அப்ப நாங்கள் இந்த கொண்டைக்கு பல பேரோட நீண்ட நாள் கோபத்தோட இருக்கிறோம். அப்ப பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் என்பது பொருள். நாங்கள் அநேகம் பேரை மன்னிக்கிறது இல்லை. எனவே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், கசப்பை வளர்த்து கொண்டிருக்கிறோம் மறைமுகமா என்பதுதான் பொருள். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், நான் பிசாசாலே மோசம் போகாத படிக்கு இவனை நான் மன்னித்தேன். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் செயற்பட்டவர்களை உங்களுக்கு மன்னிக்க விருப்பம் இல்லையோ, விருப்பம் இருக்கிறதோ,
நீங்கள் மன்னித்து விடவே ஆக வேண்டும். ஏனென்றால் பிசாசாலே மோசம் போகாதபடிக்கு நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். பவுல் தெளிவாக சொல்கிறார். அவருக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லுகிறார், பிசாசாலே மோசம் போகாதபடிக்கு நான் இவனை மன்னித்தேன். அப்ப இன்றைக்கு நீங்க பிசாசாலே மோசம் போகாமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் எதிரிகளை இப்பொழுதே மன்னித்து விடுங்கள். தேவ சமாதானம் உங்களுக்கு வரும். பிசாசு உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்பது பொருள். ஆகவே கோபம் வரலாம், ஆனால் நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம். அந்த கோபத்தை நீடிக்க வேண்டாம். கோபத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள். மற்றவர்களை மன்னியுங்கள். அப்பொழுது நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் தப்பிக்க முடியும். 5வது காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ள வேண்டும் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு. பவுல் அழகாய், நீங்கள் எபேசியர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், அழகாக ஒரு யுத்த வீரனுக்கு அந்த நாட்களிலே என்னென்ன கவசங்கள் அல்லது உடைகள் பாகங்கள் தேவைப்பட்டதோ அந்த பாகங்கள் ஒவ்வொன்றையும் தேவனுடைய காரியங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நாங்கள் பார்த்தா, சத்தியம் என்ற கட்சியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்களாம், நீதி என்கின்ற மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளட்டாம், சுவிசேஷ பாரம் என்கின்ற பாதரட்சியை அணிந்து கொள்ளட்டாம், விசுவாசம் என்ற கேடகத்தை அணிந்து கொள்ளட்டாம், இரட்சணியம் என்ற தலைச்சீராவை அணிந்து கொள்ளட்டாம், வேத வசனம் என்ற பட்டயத்தை பிடித்திருக்கட்டாம். அப்ப இந்த 6